வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இருங்க, எதுக்கு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்க. இது என்ன தெரியுமா? உங்களுக்கே தெரியும், எக். ஒன் ஆஃப் தி நம்பர் 1 சூப்பர் ஃபுட், நியூட்ரிஷியஸ் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக். இதில் இல்லாத எலமெண்ட்டே கிடையாது, இல்லாத நியூட்ரிஷன் இல்லை, கிடையவே கிடையாது, எல்லாமே இருக்குது இதில். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் ஃபுட் என்னை பொறுத்த வரைக்கும். டயட்டுக்கு வந்து பயங்கரமானது இது. வெயிட் லாஸுக்கு பயங்கரமான ஒரு எஃபிஷியண்ட்டான ஒரு சப்ஸ்டிடியூட். ஒரு மீலில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே கிடையாது, வாரத்துக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவேன்னா எக்கை பாயில் பண்ணுவேன். அந்த எக்கை எப்படி பாயில் பண்ணுவேன்னா, 3 எக்கு எடுத்துப்பேன். 3 எக்கை எடுத்து அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு, கொதி வந்த உடனே மீடியமில் வச்சுட்டு 12 to 15 மினிட்ஸ் விட்டுருவேன். 12 மினிட்ஸ் விட்டால் போதும், உங்களோட ஃப்ளேம் பொறுத்து. 12 to 15 மினிட்ஸ் விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா ப்ராப்பர்லி பாயில்டு எக் கிடைக்கும். இங்கே பாருங்கள், இது வந்து ஓவர் பாயில்டும் கிடையாது, அண்டர் பாயில்டும் கிடையாது. ஓகேங்களா, ப்ராப்பர்லி பாயில்டு. ஓகேங்களா, சாஃப்டாக இருக்கும் உள்ளே இருக்கிறது கரு. ஸோ வந்து இந்த எக்கை என்ன பண்ணணும்னா 3 ஸ்லைஸ் பண்ணணும். ஏன் 3 ஸ்லைஸ் பண்ணணும்? எல்லாத்துக்கும் ஒரு ரேஷனல் இருக்குது. 3 ஸ்லைஸ் பண்ணிங்கன்னா சாப்பிடும்போது அப்படி லட்டு மாதிரி சாப்பிட்லாம். சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணிட்டீங்கன்னா அது என்னமோ சேலட் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இப்போ இதை 3 ஸ்லைஸ் பண்ண உடனே 3 எக்குக்கு எத்தனை ஸ்லைஸ் வரும்? 9 ஸ்லைஸ் வரும் இல்லையா? அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னா, இந்த இன்ஸ்டாமார்ட்டு அதே மாதிரி பிளிங்கிட்லலாம் பார்த்தீங்கன்னா பெப்பர் இருக்கு இல்லையா, பெப்பரை வந்து கிரைண்டரோடு விற்பான். 100 ரூபா தான் அது. ஓகேங்களா, ஒரு தடவை வாங்கினா 110 ரூபா 120 ரூபாக்குள்ளே தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த ரேஞ்சு தான் நான் வாங்கினேன். அது நீங்கள் ஒரு தடவை வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 மாதத்துக்கு மேலே வரும். சில டைம் 6 மாதம் கூட வரும், நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து தான். எதுக்காக அப்படி வாங்க சொல்கிறேன்னா, கீழே பெப்பர் அப்படியே தெரியும். அப்போ நீங்கள் அதில் எதாவது கலப்படம் ஆயிருந்துச்சா தெரிஞ்சிடும்ல. பெப்பரை நீங்கள் அரைச்சிங்கன்னா அதோட அடல்ட்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா சாம்பலை கலந்துருவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இல்லைனா கெமிக்கல் போடுறான்னு தெரியாது, ஆனால் பெப்பர் முழுசாக இருந்துச்சுன்னா ப்ரெசர்வேட்டிவ்ஸ் இருக்காது. ரைட்டா, பெப்பர் டைரெக்டாக கிரைண்ட் ஆகி ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் வந்து இதில் வரும். ஸோ அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. கோர்ஸ் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி ஃபைன் கிரைண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நார்மல் கிரைண்டர் தான், கையில் வச்சு அரைக்கிறோம்ல அந்த கிரைண்டர். ஸோ வந்து அதோட கொடுத்துருவான். ஸோ அது ஒரு பேக்காக வரும். அந்த பாட்டில் மூடியை திறந்துட்டு அப்படி 2 தடவை சுற்றுனீங்கன்னா கிரைண்ட் ஆகி இப்படி மேலே கொட்டும். ஓகேங்களா, அழகாக மழை சாரல் மாதிரி கொட்டும். அப்போ என்ன பண்ணலான்னா, அதை அப்படியே பிளேட்டில் வந்து வச்சுட்டு அதில் நம்ம மேலே இதை கொட்டிட்டு, ஆக்சுவலாக பெப்பரை வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு சால்ட் அப்படியே மேலே தூவிட்டு வெறும் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு இப்படி பண்ணி நீங்கள் பாருங்கள். நான் ஏற்கனவே இதில் வந்து ஆல்மோஸ்ட் 2.5 முட்டை சாப்பிட்டேன். 3 முட்டையில் மீதி இருக்க முட்டையை பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, இதுக்கு என்ன சைட்ஸ் வச்சு நான் சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தெரியுதுங்களா, மோர். ஓகேங்களா, மோர் வச்சுட்டு குடிக்கலாம். மோர் வந்து 300 ml வந்து 60 கேலரிஸ் தான். ஸோ 2 பேக்கெட் மோர் 120 கேலரிஸு. ஒரு முட்டை